ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் நாளை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடத்துக்கான அரசு பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, உரைநடை செய்யுள்ள நீங்கள் என்னென்ன முக்கியமான குருவினாக்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு தொகுப்பு தான். வினா எண் 15லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய வினாக்களோட தொகுப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுப்பாங்க. இதில் செய்யுள்ள வந்து ஒரு 20 வினாக்கள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி குருவினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் 19லேருந்து 20 வரைக்கும் கேட்பாங்க. இது ஒரு 10 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய வினாக்களை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தா போதும். கண்டிப்பாக நாளைய தினம் இதில் இருந்தால் உங்களுக்கு வினாக்கள் எல்லாம் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து, ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை, தமிழ்நாட்டின் மாநில மரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், அதே மாதிரி கோட்டை என்னும் சொல் திராவிட மொழி, இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.